எங்க வீட்ல நாங்க எப்ப சாப்பிடுறோம், எப்ப குளிக்கிறோம், எப்ப தூங்குறோம், எங்க போறோம், என்ன வாங்குறோம், எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும். எதுக்கு சார் அதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? உங்க வீட்டுக்கு சமைக்கவில்ல, வாழ வந்திருக்கேனா? நான் என்ன சொல்ல வரேன், உங்க அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணியும் செய்யணும்னா உங்க அம்மாவோட உங்க அண்ணனை இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல, எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல அது. இத இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துருக்கலாம், பாழ்கணத்துல தூக்கி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லத்தான் சொல்லுவோம். ஒரு பக்கம் நாத்தனார்கள், இன்னொரு பக்கம் அண்ணிமார்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? இறங்குனாடா. இதை கேட்டது யாராக இருக்கும்? எந்த நாத்தனாராக இருக்கும்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. எங்க அண்ணியா இருக்கும். உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். உங்க அண்ணியாவும் இருக்கலாம். எந்திரிச்சு இல்லைங்க. ஒருவேளை உங்க அண்ணியா தான் இருந்தா உங்க பதில் என்ன? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. பொண்ணா இல்ல, எங்க அம்மா விட மேலா பாத்துக்கிறேன் சார். இந்த பாருங்க, நார்மலா நாத்தனார்னு சொன்னா கூட அது சாதாரணம். அம்மா குலதெய்வம்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். நக்கல்யா அவனுக்கு. அவங்க எங்க பாத்துக்கலன்னு எங்களுக்கு தெரியும், அதனால அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்றாங்கங்கிறது தெரியுமே, அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. உங்க அண்ணியா மட்டும் இது இல்லாம போனா இப்ப என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. சொன்ன உங்க பேரு அனிதா. யார் அனிதா? உங்களை எழுதாமலே நீங்க பொய் தான் பேசுவீங்க, முதுகுக்கு பின்னால பேசுவீங்க. அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல, எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். என்ன கொடுமை சரவணன். வாரத்துல 4 நாள் இங்கதான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. வரும்போதே ஒரு கால் வந்துரும், எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும், டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். சார் அதுக்கு தானே சார் மருமக, நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தி வச்சிருக்கிறது. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கல்யாணம், நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. 2 பேர்ல யாருன்னா வந்து சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அப்பப்ப வந்து உட்காந்துக்கிற, உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? எப்படி சார் சொல்ல முடியும்? வீட்டுக்கு வரவங்கள நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தடவை வந்து ஒரு ஒளிவு மறைவா தான் சொல்ல முடியும், அதுக்கு நேரா சொல்ல முடியுமா? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதுதானே சார் நான் வரேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? இது அவங்க கஷ்டப்படுறாங்க ஆமா, தெரிஞ்சதா? தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல அது. நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நல்ல வேளை எங்க பொண்ணுக்கு எதையும்